வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவையும் பாருங்கள். சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் படத்துக்கு கிளம்பணுன்னு பிளான் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். அவங்க மண்டபத்துலேருந்து நேராக இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. சாப்பிட்டது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்ட்டு நானும் எங்கள் அக்கா வீட்டுக்காரரும் கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டது ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு நாங்கள் வந்துட்டோம். நமக்கு எப்பயுமே ஸ்ட்ராபெரி அண்ட் வெனிலா தான் சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சுங்க. ஒரிஜினல் ஐஸ்கிரீம்னு சொன்னாங்க. வெளியில் சாப்பிட்றத விட ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நான் 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், வெண்ணிலாவும் ஸ்ட்ராபெரியும். வீட்டுக்கு இது வாங்கிட்டுருக்கோம் 1/2 kg. வீட்டுக்கு வந்து மிக்சட் ஐஸ்கிரீமே நாங்கள் வாங்கிட்டோம். எனக்கு இதில் எல்லா ஃப்ளேவரும் பிடிச்சிருந்துச்சு, ஆனால் மேங்கோ மட்டும் கொஞ்சம் பிடிக்கல. நீங்கள் எடுத்து வைக்கும்போது அது அழகாக இருக்குங்க. அந்த ஐஸ்கிரீம் இப்படி அமுத்தும் போது நல்லா இருக்குது. வீட்டுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சில்லுன்னு கோயம்புத்தூரில் அப்பப்போ லைட்டாக குட்டி குட்டியாக மழை வந்துட்டு போகுது. இப்போ நாங்கள் வரும்போதும் லைட்டாக மழை ஒன்றார விழுந்துச்சு. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அடுத்தது நேராக மளிகை கடைக்கு போகிறோம். பால் எல்லாம் வாங்கிட்டு போக பாருங்களே, நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அடுத்தது காஃபி குடிக்க கிளம்பிட்டோம். நாங்கள் பால் வாங்கிட்டுருக்காங்க. அந்த கேப்பில் நம்ம சும்மா வயசுமா இருக்கிறதில் சாப்பிட போகிறேன். நம்ம வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம் என்ன இதில் வச்சுருக்காங்க நீங்களே ஜாலியாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் நைட்டு டைமில் பைக்கில் போகிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட ஃபஸ்ட் டைம் படத்துக்கு போகிறோம். அம்மா அப்பா கூட, பின்னாடி தம்பி வராங்க. ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் போய் டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். நாங்கள் டிராஃபிக்கில் மாட்டிட்டு அப்போ தம்பி வர லேட் ஆகிடுச்சு. நாங்கள்லாம் ஃபஸ்ட்டே போயிட்டோம். கோயம்புத்தூரில் மட்டும் டிராஃபிக் இல்லைன்னு மட்டும் எப்போவுமே சொல்ல முடியாது. என்னத்துக்கு போனாலும் டிராஃபிக் தான். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம விருதுண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்கோம். செகண்ட் ஷோ. வாங்க என்ன படம்னு உள்ளே போய் பார்க்கலாம். எல்லாம் ஜாலியாக போனாங்க படம் பார்க்கலான்ட்டு. ஆனால் அங்கே நடந்தது என்ன தெரியுங்களா? வாங்க உள்ளே போய் சொல்கிறேன். வந்துச்சு. படம் நல்லா இருக்கு. யாரெல்லாம் தங்கலான்னு படம் பார்த்துட்டீங்கன்னு சொல்லுங்க. ஃபேமிலியே வந்திருக்கு. நாங்களே 2 சீட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்கோம். காட்டவங்களெல்லாம் எல்லா ஜீவனும் பாதி தூக்கத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கு. யாருக்கெல்லாம் தேட்டருக்கு போனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட பிடிக்கும்? எனக்கெல்லாம் படம் பார்க்கறத விட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றக்காண்டியே நான் தேட்டருக்கு போயிடுவேன். என்ன மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஆமாம், அந்த படமும் பார்த்துட்டீங்களா? பேய் தண்ணிக்குள்ள வந்து
இவங்க தான் படம் பார்த்துட்டாங்க ஆல்ரெடி. இது வந்து 2வது டைம் பார்க்குறாங்க. எத்தனாவது டைமுங்க படம் பார்க்குறீங்க நீங்கள்? பொய் பேசுகிறாங்க. ஆல்ரெடி அவள் பார்த்துட்டா. படம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் படம் பார்த்துட்டு வந்துட்டோம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூக்கம் வந்துருச்சு. பிடிச்சிருந்துச்சாமா? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? பையனுக்கு பிடிச்சிருக்குங்க. ஆனால் எனக்கு தாங்க தூக்கம் வந்துருச்சு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே. நான் முழு படத்தையும் ஃபுல்லாக பார்த்தேங்க. ஆமாங்க. படம் ஃபீட்பேக் சொல்லுங்கங்க. படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சா? நல்லா ஆனால் அதோட நல்லாவும் இருந்துச்சு. படம் சில நேரத்தில் பயன்படுத்த மாதிரியும் இருந்துச்சு. என்ன பண்ணாலும் நம்ம எப்படி நடக்கணுங்கிறது பார்த்து நடக்கணும், சரியா? கொடுத்துக்கிட்டே வந்து விழுந்துட்டீங்கன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எல்லாருமே எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் தூக்கம் வந்துருச்சு. எங்கள் மச்சான் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் படம் போட்டதுலேருந்து முடிகிற வரைக்கும் தூங்கிட்டே இருந்தார். நடுவில் எழுந்திரிச்சாரு, எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரும் தூங்கிட்டாரு. ஆமாம். ஜாலியா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. பையனுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கு. எப்பா யாருக்குமே பிடிக்கல படம். வீட்டுக்கு போலாம். நல்லா இருக்கு, ஜாலியா கிராமத்துல ஃபேமிலியா ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு நாங்கள் போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்ங்க. எல்லாரும் வீடியோ பாருங்க. தம்பி வீடியோ பார்க்க சொல்லு. வீடியோ பாருங்க. பாய். நாங்க ஊருக்கு கிளம்புறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. நானும் தம்பி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஏம்மா? ஆமா. சரி, வேற எதுவும் சொல்றியா? சரி, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. சரிங்க. தம்பி சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. பாய்ங்க.